ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டதும் அவங்க பதில் சொல்லலை. மெதுவா கண் ஜாடையை காட்டுறாங்க தாயை குறித்து. அப்படி அம்மா அவங்க அம்மா இருக்காங்களே, ஏன்னா அவங்க இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் மெதுவா காட்டுறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஹிய பார்ரத்தும் மின்னி ஹிய பார்ரத்தின் லிவலதிஹா, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவங்களுடைய பிள்ளையினுடைய விஷயத்துல ரொம்ப பொறுப்பானவங்க, ரொம்ப கிருபையானவங்க. அதை நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உம்மு ஜமீல் அவங்க பிள்ளையில ரொம்ப பாசமா இருப்பாங்க, பிள்ளைக்காக வேண்டி எதையும் செய்வாங்க, எதையும் மறைப்பாங்க, எதையும் தெளிவுபடுத்துவாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தாய். ஆகவே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்க சொல்லுங்க இப்பதான் அவங்க பதில் சொல்றாங்க, அவங்க கயிறு. அப்ப இந்த பொம்பளை உம்முல் கயிறு பாக்குறாங்க, நாம இவ்வளவு கேட்டோம், ரசூலுல்லாஹ் யாருன்னு இந்த பொம்பளை சொல்லிட்டா, அபூபக்கர்னா யாருன்னு தெரியாதுங்கிற மாதிரி பேசிட்டா, இப்ப எல்லாம் பேசுறா என்று சொல்லும் பொழுது அப்பதான் சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை வெளிப்படுத்துவதோ இஸ்லாத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துவதோ கூடாது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை. அந்த கட்டளைக்கு உட்பட்டு தான் உம்மு ஜமீல் அப்படி நடந்துக்கிட்டாங்க. உம்மு ஜமீல் நடந்ததும் ரசூலுல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு தான். ஆகவே அவங்க மறைச்சு வைக்கும்பாரு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இப்ப எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டதும் அவங்க சொன்னாங்க இன்னென்ன இடத்துல இருக்கிறாங்க என்று சொன்ன போது, அப்ப அது வரைக்கும் நான் அவங்களை பார்த்தாதான் சாப்பிடுவேன்ட்டாங்க. இது பகல நடக்குது. இரவு இரவினுடைய நடுநிசியில என்ன செய்யறாங்க, அப்ப ரசூலுல்லாவை கூட்டிட்டு வருவாங்கும் போது சொன்னாங்களாம், என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இங்க கூட்டிட்டு வர போறீங்களா, கொஞ்சமாவது யோசனையோட பேசுங்கம்மா, நான் தான் அங்க போகணும், நான் தான் அங்க போகணும், ரசூலுல்லாவை இங்க கூட்டிட்டு வர்றது நான் தான் அவர்களை தேடி போகணும். மகனே நீங்க தேடி போகணுங்கிறது சரிதான், நடக்கிற நிலைமையிலேயே நீங்க இருக்கிறீங்க, உங்களோட முகம் எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த மூக்கு மேல இருக்கு இல்லையா, இந்த கண்ணத்துக்கு மேலதானே மூக்கு இருக்கு, அப்படி இல்ல, அடித்த அடியில் மூக்கும் கண்ணும் அந்த கண்ணம் வீங்கி எல்லாம் அப்படியே ஒரே ஷேப்பா இருக்கு, சமமா ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. உம்மு ஜமீல் அதை பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டாங்க, ரொம்ப அப்படியே கண்ணீர் வடிச்சாங்க. அபூபக்கர் உங்களுக்கு இந்த நிலையா அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க, அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு அந்த நிலைன்னா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யாசீர் ரலியல்லாஹு தஆலா போன்ற இந்த ஏழைகளுக்கெல்லாம் அடிமைகளுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்திருக்கும் நினைத்து பார்க்கிறோம். ஆக அவர்கள் சொன்னார்கள், பரவாயில்லை, என்னை நீங்க என்ன செய்யுங்க, தூக்கிட்டு போங்க அப்படின்னாங்க. அப்ப ராத்திரி நேரத்துல சாமத்து ராத்திரி 1 மணிக்கு என்ன செஞ்சாங்க, அவங்களை கொண்டு போகப்பட்டது. இப்படி தோல்ல போட்டுக்கிட்டு உம்மு ஜமீல் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உம்முல் கைர் அவர்களும் தூக்கிட்டு போனாங்க. நடக்க முடியாம காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போனாங்க. போய் அந்த இடத்துல கதவை தட்டி அபூபக்கர் சித்திக் ஏற்கனவே சொல்லப்பட்டது, அபூபக்கர் நாயகம் இந்த நேரத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்த போது திறக்கிறாங்க. சில சஹாபிகளும் இருக்கிறாங்க. அபூபக்கர் நாயகத்தினுடைய முகத்தை பார்த்து அப்படியே கதறிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே அழுதுட்டாங்க, அப்படி தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அபூபக்கரே, என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட இவ்வளவு பெரிய சங்கடமா? நாயமே, எனக்கு என்ன சங்கடம், ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் முகம் வீங்கி இருக்குது, அவ்வளவுதான், அது சரியா போயிடும். எவ்வளவு லேசா எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப எந்த அளவிற்கு அவர்கள் இவ்வளவு பெரிய ஈமான் உறுதி உள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பற்றும் பாசமும் உள்ளவர்களாக, அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தங்கள் கையால் அந்த உணவை ஊட்டியதற்கு பிறகு சாப்பிட்டாங்க. இப்ப எவ்வளவு நேரம் பசியோடு இருந்திருக்கிறாங்க, 3 நாளா ஒண்ணும் இல்லாம இருந்திருக்கிறாங்களே. அப்ப அதையெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு அன்பு. காரணம் என்ன, அன்பு. அல் ஹுப்பு யுமி வ யுஸ்மியுன்னு அரபில சொல்லுவான். இந்த அரபில ஒரு பழமொழி இருக்கு, அல் ஹுப்பு யுமி வ யுஸ்மு. அன்பு இருக்கிறதே, காதல் இருக்கிறதே, அந்த ஆழமான பாசம் ஒரு மனிதனை குருடாக ஆக்கிவிடும், செவிடாக ஆக்கிவிடும். அவங்க மற்றதை பத்திலாம் கவலைப்பட மாட்டான், மற்றது எதையும் அவனுடைய காதல விளங்காது. நம்ம சொல்றது இவனுக்கு விளங்குதான்னு பாரு, அவனுடைய சிந்தனையெல்லாம் வேற உள்ள போய் உட்கார்ந்துருக்கு. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், லைலா மஜ்னூனுடைய கதையை என்ன செய்வாங்க, இமாம் கஸ்ஸாலி அழகா சொல்லுவாங்க. கஸ்ஸாலி இமாம் சொல்லும் பொழுது ஒரு தடவை என்ன செஞ்சிருக்கிறான், மஜ்னூ ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறார். இந்த மஜ்னூன் லைலாவை நினைச்சுக்கிட்டே என்ன செய்யறான், அப்படியே அணைஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பித்து பிடித்து போய் அணைந்து கொண்டு இருக்கிறான். அப்ப தொழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனிதனை அந்த மனுஷன் என்ன செய்யறான், மஜ்னூ அப்படி கடந்து போறான். தொழுதுகிட்டு தான் நேரம் இடையில போக கூடாது இல்லையா, நான் என்ன செய்யணும், கொஞ்சம் அழுது ஒரு சுத்ரா வச்சுட்டு போகணும். இவன் தான் மஜ்னூனா இருக்கிறானே. மஜ்னூனா உண்மையில் மஜ்னூன் அல்ல, தன்னுடைய காதலி லைலாவை நினைத்து பைத்தியமாக இருக்கிறான், அதனால மஜ்னூன் பேரு. அவன் என்ன செய்யறான், இப்படி கடந்து போறான். இவன் தொழுகையை முடிச்சுட்டு இந்த மனிதன் ஓடி போய் சொன்னானா, என்னப்பா நீ அறிவு இருக்கா உனக்கு, நான் அல்லாஹ்வை தொழுதுகிட்டு இருக்கிறேன், நீ இப்படி இடையில இப்படி கிராஸ் பண்ணி போறீ, உனக்கு புத்தி இருக்கா அப்படின்ட்டு. அப்ப அவன் சொன்னானா, அந்த பாரு, நீ தொழுதுகிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய சிந்தனையெல்லாம் யாருல இருந்தது, லைலால இருக்கு.
நான் லைலால லைத்து போய் இருக்கும்போது நீ தொழுவுறியா அல்லது படுத்து இருக்கிறியா தூங்குறியா வேலை செய்யறியா இதெல்லாம் எனக்கு தெரியாது, எதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், நான் லைலாவை தேடி போகக்கூடிய எனக்கு நீ தொழுதுகிட்டு இருக்கிறது தெரியல, ஆனால் அல்லாவை தேடக்கூடிய உனக்கு நான் கிராஸ் பண்றது தெரியுதோ, நீ என்ன தொழுகப்பா தொழுகிறா அப்படின்னு கேட்டானோ. அப்ப ஹுப்பு என்பது யாருடைய இதயத்தில் வந்து விடுகிறதோ அவனுடைய கண்களை என்ன செய்து விடுகிறது, அந்த அன்பு மறைத்து விடுகிறது, காதுகளை செவிடாக ஆக்கி விடுகிறது என்று பெருமக்கள் சொல்வார்கள். இப்ப அதுக்கு உதாரணமா சித்திக் நாயகம் தான் இருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய அன்பு இருந்தால் இந்த நிலையிலும் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், ஒரு காரியமும் செய்ய மாட்டேன் என்று சொல்வார்கள். எவ்வளவு பெரிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆக அருமையான பெருமக்களே, அத்தகைய அன்புக்கு சொந்தக்காரராக சைனா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று சைனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை எடுத்துக்கொண்டார். அவங்க பிந்திய காலத்துல தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, ஆரம்ப காலத்துல இல்ல. மதீனா ஷரீஃப்ல இருக்கும்போது தான் சைனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அவங்க தௌசு கோத்திரத்தை சார்ந்தவங்க. அவர்கள் இங்கே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகிலேயே அமர்ந்து நிறைய ஹதீதுகளை மனப்பாடமாக்கிட்டாங்க. நம்ம பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு என்றால் ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே இருக்கணும் என்பதற்காக அவங்களுடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளையே கேட்டுக்கொண்டு இருக்கணும் என்று அதிலேயே ஃபலாவா போனவர்கள் தான் சைனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அதன் மூலமாக எவ்வளவு பெரிய நிஅமத்துகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவர்களை கொண்டு நமக்கு எவ்வளவு ஹதீதுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களுடைய மஹப்பத்தை பாருங்க எந்த அளவிற்கு என்றால், அப்படியே நான் இருந்ததின் காரணத்தினால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த பேரன்பின் காரணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அவங்க எங்கேயும் உழைக்காம கொள்ளாம பசி பட்டினியிலே கிடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அவர்கள் பசியில கீழே கிடக்கும் போது நிறைய பேர் நினைச்சாங்க படுத்து கிடக்குறாங்கன்னு கூட தெரியாம பூமியோட பூமி ஒட்டி கிடந்துட்டாங்க. அவ்வளவு வயிறு ஒட்டி போயிடுச்சு. சில பேர் மிதிச்சிட்டு போனாங்க, சில பேர் அட பைத்தியம் கிடக்குதுன்னு கூட நினைச்சிட்டு போனாங்க. அதை பற்றி எல்லாம் கூட அவர்களுக்கு என்னதில்லை, கவலை இல்லை. அவர்கள் எந்த நிலையிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்து விடக்கூடாது, அவர்களுடைய முகத்தை எல்லா காலங்களிலும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்றுதான் அவர்களுடைய ஆசையாக பிரியமாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, இதே போன்று இன்னொரு தகவலை நாம் பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது களத்திலே ஷஹீதாகிவிட்ட அந்த சுகதாக்களுக்கு அடக்கம் செய்யப்பட்டு 8 வருஷத்துக்கு பின்னால உஹது யுத்தம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடக்குது. 11ஆம் ஆண்டு துவக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, உஹது களத்துக்கு போய் அந்த சுகதாக்களுக்காக மீண்டும் தொலை வைக்கிறாங்க. ஏற்கனவே தொலை வச்சு அடக்கியாச்சு, அது முடிந்தது. 8 வருஷத்துக்கு பிறகு போய் என்ன செய்யறாங்க, விசேஷமாக ஸ்பெஷலாக தொலை வைத்து அவங்களுக்காக துஆ செய்து பிரத்யேகமான துஆக்களை எல்லாம் செய்யறாங்க. செய்யும் பொழுது அதுக்கு பக்கத்தில் இருந்த சஹாபிகள் கேட்டாங்க, யார சொல்லலாம், என்ன இப்படி ஒரு இவ்வளவு சிறப்பு, அவங்களுக்காக விசேஷமாக திருப்பி தொழு வச்சிருக்கிறீங்க, அவங்களுக்காக விசேஷமான துஆக்களை கேட்டிருக்கிறீங்க, அவங்கள போல தானே நாங்களும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க அப்படின்னு கேட்கிறாங்க சஹாபிகள். ஆமா அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள போல தானே எதிரிகளோடு நாங்கள் பொருதியவர்கள், வாள் எடுத்து போராட்டம் நடத்தியவர்கள், யுத்தம் நடத்தியவர்கள் என்று கேட்டபோது ஆமா, ஆனால் எனக்கு பின்னால் உங்களுடைய நிலைகள் என்ன ஆகுமோ, நீங்கள் எப்படி இருப்பீர்களோ என்ன ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு சொன்ன போது அதனுடைய கருத்து என்னங்கிறது அது வேற விளக்கம், நம்ம அதுக்குள்ள போகையில் எனக்கு பின்னால் நீங்கள் எப்படி இருப்பீர்களோ என்று சொன்ன மாத்திரத்தில் இந்த சஹாபிகள் கேட்டாங்களாம். குறிப்பா அபூபக்கர் சித்திக் நாயகம் கேட்கிறாங்க, என்ன நாயகமே உங்களுக்கு பின்னால நாங்க இருப்போமா அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு பின்னால எங்களால இருக்க முடியுமா, நாங்களே இருப்போமா, அதெல்லாமா அப்படி இல்லாம இருக்க முடியும் என்று கேட்டு சித்திக் நாயகம் அந்த இடத்துல அழுதாங்க. மற்ற சஹாபிகளும் அழுதார்கள். அழுதோடு மாத்திரம் அல்லாமல் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் இனிமேல் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன், என் வீட்டுக்கு போக மாட்டேன், கடை தெருவுக்கு போக மாட்டேன், வேற எந்த காரியம் செய்ய மாட்டேன், உங்களோட இருப்பேன் பல நாட்களாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வற்புறுத்தப்பட்டு தான் அபூபக்கர் நீங்க இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க அவங்களுக்கு பக்குவத்தை எடுத்து சொல்லி நீங்க இப்படி இருக்கக்கூடாது, வீட்டுக்கு போங்க, அதுக்குண்டான கடமைகளை செய்யுங்க, அது அல்லாஹ் தஆலா விதித்த பிறகு நடக்கும், நாம சந்திக்கும் காலத்தில் சந்தித்துக் கொள்ளலாம், அதற்கான தௌஃபீக் அல்லாஹ் வச்சிருக்கிறான், நீங்க போங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். இவ்வளவு பெரிய அன்பும் ஆசையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டவர்களாகத்தான் சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஃபத்ஹு மக்கா இந்த ரமலான் காலத்துல தான் நடக்குது. மக்கா வெற்றி அடைந்துருச்சு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு அருகில் இருக்கிறாங்க. எல்லாம் வந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் முடிந்து ஓய்வு பெற்ற பிறகு அபூபக்கர் சித்திக் நாயம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க. எவ்வளவு காலத்துக்கு பிறகு வீட்டுக்கு போய் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வாப்பா அபூ குஹாஃபா அவர்களை அழைச்சிட்டு வராங்க. அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கடையில அவங்களை அழைத்துட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து நீங்க இஸ்லாத்தை ஏத்துங்க. சரியான வயசு. அப்பவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கு கிட்டத்தட்ட 58-59 வயசு ஆகுது. அந்த வயசு. அப்ப அவங்க வாப்பாக்கு எவ்வளவு வயசு இருக்கு நீங்க பாருங்க. நீண்ட பெரிய வயசை உடையவர்களாக ரொம்ப தளர்ந்து போய் இருந்தார்கள். எந்த அளவுக்கு தளர்ந்து போய் இருந்தார்கள் என்ன, அவர்களுடைய அந்த தலைமுடி தாடி முடி எல்லாம் பஞ்சாக இருந்தது, வெள்ளை வெள்ளேட்டு இருந்தது, பளிச்சென்று இருந்தது. ஒரு சின்ன ஒரு பொடி கருப்பு கூட இல்லை. அப்படி இருந்தாங்க. ரொம்ப நடைகள்லாம் தளர்ந்து நடக்க முடியாத ஒரு ஆளை பிடிச்சி என்ன செஞ்சாங்க, இழுத்துட்டு வராங்க. வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து, நாயகமே என்னுடைய தந்தை வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு நீங்க கலிமாவை சொல்லிக் கொடுங்க, சத்திய தீனுல் இஸ்லாத்தில் அவர்களை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் பணித்து சொன்னாங்களா, அபூபக்கரை என்ன வேலை செஞ்சீங்க நீங்க, எவ்வளவு பெரிய மனுஷன், உங்க வாப்பா இல்லையா, எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு வயதில மூத்த இந்த ஒரு மனிதரை, உடல் பலகீனமா இருக்கிறாங்க, வயசுல ரொம்ப வயசாளியா இருக்கிறாங்க, நடக்க முடியாத ஒரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்களே, சொன்னா நான் வந்திருக்க மாட்டேனா என்று சொன்ன போது, நாயகமே நீங்களா, அவர்தானே உங்களிடத்தில் வருவதற்கு தகுதி படைத்தவர், அவர் தானே உங்களை தேடி வரணும், பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால், சொர்க்கம் கிடைக்கிறது என்று சொன்னால், ஈமான் இஸ்லாம் கிடைக்கிறது என்றால் அவரெல்லவா தேடி வர வேண்டும் என்று அந்த நேரத்திலேயும் சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய பாசம் அவர்களுடைய இதயத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, உஹது யுத்தம் நடைபெற்றது. உஹது யுத்தம் நடைபெற்று முடிந்து அதுல ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அது நமக்கு தெரியும். அதோடு மாத்திரமல்லாமல் அவர்களுடைய உடலை கிழித்து, வாஷி என்ன செஞ்சா உடலை கிழிச்சு அந்த ஈரலை எடுத்து சின்ன பின்னமாக்கிட்டாங்க. அந்த உடல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு போச்சு. அந்த உடலை பார்த்து சீனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். சஹாபிகள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உடலை பார்த்து அழுத இந்த அழுகை போன்று எப்போதும் அழ நாங்கள் பார்த்ததில்லை, இப்படி அழ பார்த்ததில்லை, அப்படி அழுதாங்க. அவங்க சொன்னாங்க அந்த வேகம் என்ன, அவ்வளவு இஸ்லாத்திற்காக எவ்வளவு துணை நின்றவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எவ்வளவு பாதுகாப்பாக நின்றவர்கள், அவர்களுடைய அம்மு சாச்சா ஹம்சா நாயகம் சையது ஷுஹதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவே அவர்கள் அழுதார்கள். அப்படி அழுத போது அழுததோடு அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எனக்கு இன்னொரு வாய்ப்பை தருவான், குரலை உயர்த்தி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு இன்னொரு வாய்ப்பை தருவான், அப்படி தந்தால் நான் ஹம்சாவிற்காக 30 பேரினுடைய ஜனாசாவை சிதைப்பேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தருக்காக 30 பேருடைய ஜனாசாவை சிதைச்சிருவேன், கை காலையெல்லாம் வெட்டி முசல் அவ்வளவு பேரையும் என்ன செய்வேன், சிதைச்சு சின்ன பின்னமாக்கிடுவேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு சொன்னாங்க, இல்ல நான் அப்படி செய்ய மாட்டேன். முதல்ல வந்து அப்படி சொல்லும் பொழுது நான் 30 பேரை சிதைப்பேன், அவர்களுடைய உடல்களை எல்லாம் சின்ன பின்னமாக்குவேன் என்று சொன்ன போது சூழ இருந்த சஹாபாக்களை பாருங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய விருப்பம் எதுவோ அதுவே தங்களுடைய விருப்பம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்திப்படுத்துவது, அவர்களுடைய ரிலாவை பொருத்தத்தை பெறுவதுதான் தங்களினுடைய குறிக்கோளாக கொண்டிருந்த அந்த சஹாபிகள், நாயகமே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தருவான், 30 பேரை நாம் என்ன செய்வோம் அப்படின்னாங்க, 30 பேரை நம்ம சிதைப்போம் என்று சஹாபிகளும் குரல் கொடுத்தார்கள். இப்ப எவ்வளவு அன்பு இருந்தா அப்படி செய்வாங்க நீங்க பாருங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா பேசுறாங்க. அந்த எதை பேசினாலும் எதை சொன்னாலும் அதை கபூல் செய்யக்கூடிய பக்குவம் சஹாபிகளிடத்திலே இருந்தது என்றால் அது காரணம் என்ன, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டு இருந்த அந்த மஹப்பத், ஆழமான அன்புதான். ஆனா அதுக்கு பிறகு உடனே சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாங்க, இல்ல நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், அவர்களை நான் மன்னிச்சிடுவேன். மன்னித்ததோடு மாத்திரமல்லாமல் எந்த ஜனாசாவையும், அது யுத்தக்களத்திலே எதிரிகளாக இருந்தாலும் சரி, கொல்லப்பட்ட எதிரிகளுடைய ஜனாசாவா இருந்தாலும் சரி, அதை யாரும் சிதைக்க கூடாது, சின்ன பின்னமாக்க கூடாது, நான் அதை விளக்குகிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நாம் இங்கே குறிப்பிட்டு காட்ட வந்தது என்ன என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே அப்படி நான் சிதைப்பேன் என்று சொன்ன போது அதற்கு இணையாக என்ன செஞ்சாங்க, இணைந்து குரல் கொடுத்தார்கள், ஆம் அப்படி செய்வோம் அப்படின்னு. அதே போல யுத்தம் முடிந்து வெளியே மதீனா ஷரீஃபுக்குள்ள வரும் பொழுது அழுக்குரல்கள், வீடுகளிலே அழுக்குரல்கள் கேட்டது.
அப்ப கேட்டாங்க, இது என்ன அழுக்குறர்களுக்கு கேட்கதே, என்ன அழுகை சத்தம்? யா ரசூலுல்லாஹ், இவங்கெல்லாம் உஹது யுத்தத்துல 70 பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க, அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்